ஒரு வழியாக 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 8ஆம் திருநாளுடைய நைட்டு ஃபங்க்ஷன் தான் இது. 8ஆம் திருநாள் அன்றைக்கி டிஜே வச்சுருந்தாங்க, ரன்னிங் டிஜே. எனக்கு ரன்னிங் டிஜேனா என்னன்னு தெரியாது, நான் அப்போ தான் பார்த்தேன். நியூஸில் படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இதுதான் ரன்னிங் டிஜே அப்படின்ட்டு நேரில் அன்றைக்கி தான் பார்த்தேன். 8ஆம் திருநாள் அன்றைக்கி வந்துட்டு ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கோவிலுக்கு வர வைக்கிறதுக்காக தான். ஏன்னா 8ஆம் திருநாள்னால் அந்த கொள்ளைலாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரையும் கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டிஜே வச்சுருக்காங்க போல். அதாவது அந்த இடத்துல யாருமே இல்லாமல் சவுண்டாக வச்சு ஆடும்பொழுது எல்லோரும் வருவாங்க இல்லையா, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சாமியுமே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி 8ஆம் திருநாள் வந்துட்டு தீச்சட்டி எடுத்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சாமியுமே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு டிஜே போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தீச்சட்டி, அதுக்கப்புறம் அம்மனோட சிலை வந்துட்டு டிராக்டரில் அழைச்சிட்டு போனாங்க. நாங்களுமே பின்னாடியே போனோம்.